என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. மன்னா. ஆமாம், உன் பெயர் என்ன? அரங்கவாணி. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்கிறாய் அல்லவா? என்ன நோம் மன்னா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. என்னை வேலையை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுங்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயல் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் தட்டானுக்கு எப்படி மன்னா சட்டை போடுவது? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மன்னா, நான் பிள்ளை குட்டிக்காரன் மன்னா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனாம். மன்னா, தட்டா பூஜை பற்றிய பரம்பரைக்கே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா. அவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே, அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? அடே, உன்னைத்தானடா. அடே ஐயா, அரசர் முத்தா, காப்பாற்றிட்டப்பா. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. அவனிடம் கேட்போம். உனக்கு அந்த பயம் இருக்கட்டும். வணங்குகிறேன் மன்னா. மறுபடியும் அசம்பாவிதம். ஏன், என்ன விஷயம்? இப்பொழுது யாருடைய குற்றத்தை அடக்க நான் விடுகதை போட வேண்டும்? இன்று அதிகாலை பனையூர் பகுதியிலும் வழிப்பறி நடந்துள்ளது. என்ன, நாம் இருக்கும் போதா? ஐயோ, புலிகேசின் ஆட்சியில் கொள்ளையா என்று சொன்னேன் அமைச்சரே. அப்படியா? நான் பதறி சிதறிவிட்டேன். உன் பெயர் மங்கினி தானே? மன்னா, கல்வர்களால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். அண்ணா, கடந்த 2 வாரங்களில் இது 3வது முறை. அப்படியா? நானும் கேள்விப்பட்டேன். கரடியும் கல்வர்களும் மாறி மாறி மக்களை இம்சிக்கிறார்களே. மாமா, அவர்களை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்து